அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, இறந்தவர்களின் ஆத்மாவால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிய முடியுமா? இப்போ இறந்துட்டாங்க, இப்போ நம்ம வீட்டில் சில விஷயங்கள் நடந்துட்டுருக்குது, அதை அவங்களால அறிஞ்சிக்க முடியுமா? நாம் வீட்டுக்குள்ளே சொத்து சண்டை போட்டுட்ருக்குறோம், இல்லைன்னா மனைவி கணவன் இறந்துட்டாரேன்னு அழுதுட்டுருக்குறான், இல்லைனா கணவன் அழுதுட்டுருக்கிறான் மனைவி இருந்துட்டாலேன்னு. இப்போ இந்த இறந்த ஆத்மாக்களால் இதை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிந்து கொள்ள முடியும். இப்போது இதை ஒரு வரியில் சிம்பிளாக முடிச்சிட்டாலும் சமூகத்தில் என்ன மாதிரியான நம்பிக்கைகள் நமக்கு இருக்குது? இறந்தவர்களின் ஆத்மா வேறு ஒரு உடல் எடுத்துவிடும், மறுபிறவி எடுத்துவிடும். மறுபிறவி எடுத்துருச்சுன்னா அதுக்கு இந்த ஜென்மத்தில் என்ன வாழ்ந்துட்டு இருந்தோமோ அது எல்லாமே மறந்துடும் அடுத்த ஜென்மத்தில் அப்படின்னு நமக்கு ஒரு ஆன்மீகம் போதிக்கப்பட்டிருக்குது. நம்ம அதையும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நாம் இப்போது மறந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம வீட்டில் என்ன நடந்துட்டுருக்குது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத அவங்க எப்படி அறிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அவங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் நம்மளை பற்றி? ஏன்னா நமக்கு ஆன்மீகம் எப்படி போதிக்கப்பட்டிருக்கு, இவர்ப்பா நான் போன ஜென்மத்தில் ஏதோ ஒன்றா வாழ்ந்திருப்பேன், யாரோ ஒருத்தரை வாழ்ந்திருப்பேன், இப்போ அவங்கள பற்றின ஞாபகம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்புறம் எப்படி நம்ம போன ஜென்மத்தில் என்னுடைய அன்புக்குரியவர்கள், என்னுடைய குடும்பத்தார் இப்போது என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் அறிஞ்சிக்க முடியும் அப்படின்ற கேள்வி எழுது இல்லையா? இது ஒன்று. ரெண்டாவது, இறந்தவர்களின் ஆத்மா நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் நம்மை கவனிப்பார்கள், நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர்கள் உற்று நோக்குவார்கள் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அந்த ஆத்மா எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குமா? நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்றது அப்படியே உத்து கவனிச்சுட்டு இருக்குமா? எப்படி நம்ம சிசிடிவி கேமராவில் நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி இவன் என்ன பண்ணுறான், இந்த பஸ்ஸில் ஏறுறான், இந்த பையனோட பேசுகிறா, இந்த பொண்ணோட பேசுகிறா, இங்கே இந்த கடன் வாங்கியிருக்கிறா, இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்குமா? அது மட்டும்தான் அது செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாவற்றுக்கும் தெளிவான ஒரு விடை சொல்லிடுறேன். ஏன்னா ஒன்று, அவர்களால் அறிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு ஞாபகமே இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை. அவர்களுக்கு எல்லாமே நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்மளை மட்டும்தான் கவனிச்சுட்டு இருப்பாங்க. சரி, இப்போ அவங்க எப்போ மறுபிறவி எடுப்பாங்கன்னா அதுக்கு கேள்வி இல்லை. இப்படி ரெண்டு முரண்பாடான நம்பிக்கைகள். ஃபஸ்ட்டு இதில் எங்கே பிழை இருக்குது இந்த புரிதல்னா, நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்மீகத்தில் ஆத்மா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும், இறந்துட்டோம்னா அது வெளியில் போய் இன்னொரு உடலை அது தேர்ந்தெடுத்து கொள்ளும், அது தேடிக்கொள்ளும். இல்லைன்னா இறைவனுக்கு வெயிட் பண்ணும், இறைவன் இந்த உடம்புக்குள்ளே நீ போ அப்படின்னாருன்னா அது போயிடும். இப்படின்னு தான் நமக்கு ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மனிதன் நேரம் தூரம்ங்கிற மாயைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறான். சரிங்களா? ஒரு மாயைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறான். இந்த மாயைக்குள்ளேருந்து பார்த்தோம்னா இது நிஜம் போல தெரியும். ஆனால் ரொம்ப ஆழமாக நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, கேள்விகள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் குழப்பம்தான் வரும். இறந்தவர்களால் என்ன பண்ணுறோங்கிறத அறிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறவங்ககிட்ட போயிட்டு நாம் காலத்துக்கு சாதம் வைக்கிறோமே, அவங்களுக்கு மாதம் மாதம் பூஜை வைக்கிறோமே, அப்புறம் எதுக்கு? அதுதான் மறந்துடும்ல, நாம் தான் அடுத்த ஜென்மம் எடுத்துட்டோம்ல, அப்புறம் எதுக்குடா முன்னோர்களுக்கு பூஜைன்னு கேட்டிங்கன்னா பதில் இருக்காது. அதே மாதிரி நம்ம கூடயே தான் இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுறோன்றது கவனிப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அவங்கள்ட்ட பதில் இருக்காது. ஸோ தெளிவாக நான் இன்றைக்கி ஒரு ஆழமான ஆன்மீகத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஆத்மாக்களை பற்றிய ஞானம் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு, நம்ம உடம்புக்குள்ளே ஆத்மா கிடையாது. ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாதுன்றதை தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வர்றது காரணம்னா, நீங்கள் நம்பிட்டுருக்கிற ஆன்மீகத்திலிருந்து கொஞ்சம் பெரிய, அதாவது ஒரு உயரிய பார்வையிலேருந்து அதை பார்க்கணும். ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாதுன்னா அப்போது நம்ம உடம்புக்குள்ளே ஆத்மா இல்லை, நாம தான் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறோம். அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லையா, நமக்கு ஒரு வெளியில் ஒரு நிஜம் தெரியுது இல்லையா, இது எல்லாமே ஆத்மாவுக்குள்ளே ஒரு கனவு மாதிரி நிகழ்ந்துட்டுருக்குது. அப்போது கனவு மாதிரி நிகழ்ந்துட்டுருக்குது அப்படின்னா, ஆத்மா கனவு கண்டு கொண்டு இருக்கிறதுனா ஆத்மா வாழ்கிற மாதிரி கனவு தான் கண்டு கொண்டு இருக்கு. பிறக்கிற மாதிரியும் வாழ்கிற மாதிரியும் இறக்கிற மாதிரியும் அது கனவை கண்டு கொண்டு இருக்கிறதுங்கும் போது ஆத்மா பிறக்கவில்லை, இறக்கவும் இல்லை. அதனால தான் அது பிறப்பு இறப்பு அற்றது. அப்போ நாம் பார்க்குறோமே இந்த நிஜம், இது எதனால் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயங்களால் ஆனது. ஒன்று, நம்ம இறைவனால் சிருஷ்டியில் படைக்கப்பட்ட விதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி நிர்ணயம். இந்த நிகழ்வுகளை ஏற்கனவே அது பதிவு செய்திருக்கு. இந்த நிகழ்வுகளுக்கு வெளிச்சம் கொடுக்கறது என்ன அப்படின்னா நம்ம ஆத்மாவினுடைய வெளிச்சம். ஒரு தேட்டரில் போகிறீங்க, சினிமா பார்க்குறீங்க, தேட்டர் ரூமில் அந்த ரீலை ஓட்டுவாங்க, அதில் ப்ரொஜெக்டரில் ஒரு வெளிச்சம் அடிப்பாங்க.
அது ஸ்க்ரீனில் பட்டு படமாக வரும். அப்போ என்ன ஆகுது, அந்த ஃபிலிம் ரீலுக்குள்ளே அந்த தேட்டருடைய ப்ரொஜெக்டர் லைட் பட்டு அந்த ஒளிச்சிதறல் என்ன பண்ணுது, தேட்டரில் நமக்கு படமாக தெரியுது இல்லைங்களா? அது மாதிரி நாம் காணும் நிஜம் நம்ம ஆத்மாவின் வெளிச்சத்தால் ஆனது. இப்போ நாம் கூட பார்த்திங்கன்னா இந்த உடல், இந்த பூமி, இது எல்லாமே விதி நிர்ணயத்தில் இருக்குன்னு சொன்னாலும் இந்த உடம்பு நான் உணருது இல்லையா, அந்த நான் உங்களோட ஆத்மாவில் இருந்தால் வருது. புரியுதுங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆத்மா பூமியில் இல்லை, பூமியில் இருப்பதை போன்ற ஒரு கனவை கண்டு கொண்டு இருக்கிறது. இப்போது இறந்தவர்களால் நம்மை அறிந்து கொள்ள முடியுமா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத 2 லெவல்ல இருந்து பார்க்கணும். ஒன்று, இப்போ நம்ம இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனடியாக நாம் பார்க்கும் அந்த வெளி நிஜம் அப்படிங்கிறது மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும்னா, நம்ம வந்து உடலாக, ஒரு மனமாக, ஒரு மனுஷனாக நம்ம உணர மாட்டோம். மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு ஒளி உடலாக, ஒரு சூட்சும உடலாக, ஒரு ஆவி உடலாகத்தான் நம்மை உணர்வோம். இதுக்கு இங்கிலீஷில் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கக்கூடிய அந்த உலகம் கூட ஆவி உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இறந்ததுக்கு பிறகு நாம் எங்கேயும் பிரயாணம் எல்லாம் பண்ணுறதில்ல. இதெல்லாம் வந்து மாயை. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா நிஜமும் ஒன்றோடு ஒன்று கலந்து தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிவியில் ப்ரோக்ராம் மாற்றிக்கிற மாதிரி நம்மளோட வெளி நிஜம் அப்படியே வெளியில் அப்படி மாறிடுது. நம்மளுடைய கவனம், நான் அப்படிங்கிற அடையாளம் மாறி போயிடுது. இப்போ நீங்கள் இறந்ததுக்கு பிறகு ஒரு சூட்சும உடலாக, ஆவியாக அல்லது ஒளி உடலாக நீங்கள் அந்த உலகத்தில் இருக்கிறீங்க. இப்போ அந்த உலகத்திலிருந்து மனிதர்களை நீங்கள் பார்க்க முடியுமா? நமக்கு தான் கண் இல்லையே, காது இல்லையே அப்படின்னா, நமக்கு கண்ணு காது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உயிருக்கே அனைத்தையும் உணரும் தகுதி அப்படிங்கிறது உண்டு. நம்ம உடல், புலன்கள், மனம் அப்படிங்கிறது வந்து நிஜத்தை ஒரு குறிப்பிட்ட அனுபவமாக காமிக்குது. அது ஒரு தனித்துவமான அனுபவமாக காமிக்குது. ஒரு கேமராவில் லென்ஸ் போட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் காமிக்கிற மாதிரி, லென்ஸை கழட்டினாலும் கேமராவில் நம்ம பார்க்கலாம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒளி உடல்லிருந்தே உங்களால் எல்லா நிஜங்களையும் பார்க்க முடியும். எப்படின்னா, இப்போ நம்ம மனுஷங்க வந்து ஆத்மாக்களில் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல இல்லையா? நம்ம நிஜம் எப்படின்னு சொன்னால், நம்ம அலைவரிசைக்கு பார்க்குற நிஜம் வந்து இந்த பூமி வாழ்க்கையை, பொருளிய வாழ்க்கையை மட்டும்தான் நமக்கு பிரதிபலிக்கும். அதாவது அந்த ஒளி உடல், இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு சொல்லக்கூடிய ஆவி உலகத்தினுடைய நிஜத்தை நம்ம பார்க்க முடியாது மனிதர்களாக. நம்ம வந்து கண்ணாடியில் போய் நின்று பார்த்தோம்னா, முகம் பார்க்குற கண்ணாடியில் நம்ம முகம்தான் தெரியும். அவங்களுக்கு எப்படின்னா, கார் கண்ணாடி மாதிரி உள்ளே உட்காந்தாங்கன்னா அந்த கார் கண்ணாடியில் தன்முகமும் தெரியும், வெளியில் இருக்கிறதும் தெரியும். அது மாதிரி நம்ம உலகத்தையும் அவர்களால் பார்க்க முடியும். அப்படின்னா எப்படி நம்ம வந்து இப்படி உடலாக உருவமாக தான் தெரியுமான்னா இல்லை. இந்த உடலாக உருவமாக தெரிவதெல்லாம் நம்மளோட புலன்கள் வழியாக பார்க்கறதுனால கிடைக்கக்கூடிய எஃபெக்ட். இதுக்கு பேர் அகங்காரம்னு பேர். இந்த அகங்காரத்தை கழட்டிட்டோம் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகுனா எல்லாம் ஒரு எனர்ஜியாக, சக்தியாக, ஒரு அலைவரிசையாகத்தான் தெரியும். இப்போ நாம் என்ன பண்ணுறோங்கிறது எப்படி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, இப்போ நாம் ஒரு செயல் செய்கிறோம். இந்த செயலை செய்யும்போது நமக்கு அவங்க எப்படி நம்மளை வந்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, நமக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அலைவரிசை உண்டு. இது ஆங்கிலத்தில் வந்துங்க யுனிக் சிக்னேச்சர் ஃப்ரீக்வன்சிமாங்க. படைப்பில் உங்களுக்குன்னு ஒரு அலைவரிசை, தனித்துவமான அலைவரிசை இருக்குது. அது படைப்பில் வேறு யாருக்குமே கிடையாது. அப்படின்னா நீங்கள் ரொம்ப தனித்துவமானவர், உங்களை மாதிரி வேறு யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்குன்னு உங்களோட அலைவரிசை வச்சு நீங்கள் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. ரெண்டாவது, இப்போது உங்களுடைய மனம் அப்படிங்கிறது வந்துங்க நம்பிக்கைகளால் ஆனது. இந்த நம்பிக்கை தான் உங்களுக்குள்ள உணர்வுகள், எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நடத்தையும் அதை உருவாக்கும். அப்போது இந்த எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள், நடத்தைகள் இதெல்லாம் அதனுடைய அலைவரிசையாக அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நம்ம என்ன பண்ணுறோங்கிறது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நகர்றோம்னா அது அந்த ஒரு இடத்தின் அலைவரிசை மாறுதலாக அவங்களுக்கு தெரியும். அவங்க எங்கேருந்து எங்கே போகிறோம்ன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாவற்றுக்கும் அலைவரிசை உண்டு. அமெரிக்கா அப்படின்னா அந்த அமெரிக்கான்ற இடத்திற்கு ஒரு அலைவரிசை உண்டு. நீங்கள் அமெரிக்கா போகிறீங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக தெரியும், உணர்ந்து கொள்ள முடியும் அவர்களால். நாம் வந்து இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே சோகமாக இருக்கலாம். ஆனால் ஆத்மாக்கள், அந்த ஒளி உடலை பொறுத்த வரைக்கும், ஆவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி நடிக்க முடியாது. ஏன்னா நடிச்சிங்கன்னா கூட நீங்கள் நடிக்கிறீங்கன்ற அலைவரிசை தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தைகள் வழியாக அது வெளிப்படுத்தும் அலைவரிசையின் மூலமாக ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பண்ணிகிட்ருக்குறோம், என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம மனசுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு, நம்ம வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறோமா, உண்மையிலே வருத்தமாக இருக்கிறோமா. இப்போது அவர்கள் நம்மை பற்றி நினைக்கும்போது, இல்லை நாம் அவங்கள பற்றி நினைக்கும்போது அவங்களுக்கு எப்படின்னா,
ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்ததுன்னா டக்குன்னு ஒரு பெல் அடிக்குது பார்த்தீங்களா, நம்ம எடுத்து பார்க்குறோம்ல. ஒரு ஃபோன் அடிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு ரிங்டோன் வருது இல்லை, யார் ஃபோன் அடிக்கிறா அப்படின்னு எடுத்து பார்க்குறோம் இல்லையா. உங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க சித்தி பொண்ணு கால் பண்ணுறான்னா சித்தி பொண்ணு கால் பண்ணுறான்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா. அது மாதிரி அவர்களால் நீங்கள் அவங்கள நினைக்கும் போது அவனை உணர்ந்துக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றது அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்படித்தான் இறந்த ஆத்மாக்கள் அவர்கள், அதாவது ஆத்மாக்கள் இல்லை, ஒளி உடல், ஆவி உடல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். இப்போது இது ஒரு நிலை. இது எல்லா ஒளி உடலுக்கும் ஆவிகளுக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இறந்தவங்க நிறைய பந்தபாசத்தில் சிக்கி இருக்கக்கூடிய மனுஷராக இருக்கார். நிறைய உலகியல் நிஜங்களில் ஊறி போனவராக இருக்கார். இந்த பூமியை தவிர வேறு எதுவுமே எனக்கு இல்லை, நாம் ஒரு ஆத்மா அப்படிங்கிற ஞானமெல்லாம் அவர் கிடையாது. அவர் சிற்றின்பத்தில், இந்த பொருட்கள் கொடுக்குற இன்பத்தில், இந்த மனுஷ வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தை விட்டு அவருக்கு வெளி உலகம் தெரியாது. இப்படி ஒரு ரொம்ப சாமானிய மனிதராக தனக்குள் நிறைய பயம் சார்ந்த நம்பிக்கைகளை வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பந்த பாசம் அப்படிங்கிறது அவருடைய அலைவரிசை கொஞ்சம் மட்டுப்படுத்தி தான் வச்சுருக்கோம். குறைந்த அலைவரிசையில் ஆவி உலகத்தில் தான் இருப்பார், ஆவியாகத்தான் இருக்கிறார், ஒரு ஸ்பிரிட்டாக இருக்கார். பட் ஆனால் லோ வைப்ரேஷனில் இருக்கிறதுனால இவர்களால் சில சமயத்தில் தன் மரணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவோ தன்னோட மரணத்தை முழுமையாக ப்ராசஸ் பண்ணிக்கக்கூடிய நிலையில் இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது தற்காலிகமாக அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோங்கிறத புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறான். ஏன்னா அவங்களே இன்னும் முழுமையாக தான் ஆவி, தான் ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்கு வரல. பட் இதுவே ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தார், ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்தார் அப்படின்னா இந்த பந்தவாசங்கள் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் அந்த விழிப்புணர்வுக்கு போயிடுவாங்க. இதுவே ஒரு நல்ல ஒரு யோகியாக வாழ்ந்திருக்காரு, நல்ல ஆன்மீகவாதியாக இருக்கார், இது ஒரு மாயை, நம்ம ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்ந்திருக்காருன்னா அந்த ஆவிக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்றது மட்டுமல்ல, நம்ம கடந்த காலத்தில் என்ன செஞ்சோம், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம், எதை நோக்கி எந்தகைய எதிர்காலத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோன்றது உட்பட அவங்களால சொல்ல முடியும். இதனால தான் பார்த்தீங்கன்னா இறந்த அன்புக்குரியவர்கள் சில பேர் நீ இந்த முயற்சியை பண்ண, இதை நீ தொடங்கு அப்படின்னு அவர்களால் வழிகாட்டவும் முடியும். அப்போது ஒரு இறந்தவர்கள் உங்களை வழிகாட்ட முடியுமா, ஒரு தெய்வம் போல்னு வழிகாட்டுறதும் வழிகாட்ட முடியாமல் கொஞ்சம் சிரமப்படுறதெல்லாம் என்னென்னா, அவர்கள் மனிதராக வாழ்ந்தபோது எத்தகைய மனவளமையில் வாழ்ந்தாங்க, அந்த மனவளமை என்பது இப்போ பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்றதை பொறுத்து அவர்களுடைய தற்போதைய நிலை இருக்கும். ஆனால் எந்த நிலையானாலும் ஒரு ஸ்பிரிட்டாக அவங்களோட உயர்நிலைக்கு போயிடுவாங்க, அவங்க மரணத்தை ஏற்றுக்குவாங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, இப்போ வேணா ஒரு 10வது படிக்கிற பையன் இருக்கிறான், இவ்வளோ நாளாக வீட்டுக்குள்ளேயே இருந்தவன், உங்களோடையே இருந்தவன், இப்போ திடீர்னு போய் ஹாஸ்டலுக்கு விட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, கொண்டு போய் ஊட்டி கான்வென்ட்டில் விட்டிங்கன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் இது புது உலகம் மாதிரி தான் தெரியும். புது நண்பர்கள், அந்த ஹோம் சிக்கும்பாங்க, மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி, நான் அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும்னு அவனுக்குள்ளே ஒரு சில இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு அப்படி இருக்காது. ஆனாலும் எப்படி இருந்தாலும் அந்த ஊட்டி பசங்களோடு சேர்ந்து அவன் தன்னுடைய அந்த புது சூழ்நிலைக்கு பழக்கப்படுத்திக்கிறான் இல்லையா. சில பேர்த்துக்கு அது கொஞ்சம் நாள் ஆகுது, சில பேருக்கு உடனடியாகவே அதுக்கு பழக்கப்படுத்திக்குவாங்க இல்லையா. அது மாதிரி தான் இறந்தவர்களும் ஒரு மனிதனாக இருந்து இப்போ ஒரு ஆவியாக டிரான்சிஷன் ஆகும்போது அந்த நிலையினுடைய உயர்ந்த விழிப்புணர்வுக்கு போகிறதுக்கு சில பேர்த்துக்கு இம்மீடியட்டாக நடக்குது, சில பேர்த்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இந்த டைம் எடுத்துக்கிற ஆத்மாக்கள் இந்தியாவில் ஜாஸ்தி. ஏன்னா குடும்ப பிணைப்பு, பந்த பாசம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வளர்கிறதுனால நமக்கு அந்த பந்த பாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடை செய்யும். நான், என் புருஷன், என் பொண்டாட்டி, என் குழந்தை, என் பேர குழந்தை, என் சொத்து, இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம்ன்றது இருக்கும். பட் அது தற்காலிகமானது, நம்ம உயர்நிலைக்கு போயிடுவோம். புரியுதுங்களா? இப்போது அடுத்த கேள்வி என்னென்னா, சரி நம்மை அவர்களால் பார்க்க முடிகிறது, நம்ம என்ன செய்கிறோங்கிறத அறிஞ்சிக்க முடியுது, இப்போது நம்ம கூடயே இருப்பாங்களா, எப்பவுமே நம்மளுக்கிட்டே தான் இருப்பாங்களா, நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, நாம் போனோம்னா அப்படியே ஒரு நாய்க்குட்டி பின்னால் வருது பார்த்தீங்களா, நம்மளுடைய நம்ம நின்னோம்னா அதுவும் நிற்கும், நம்ம போனோம்னா அதுவும் வரும், அப்படியெல்லாம் வருவாங்களான்னா அப்படி அல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்கள் இந்த பூமியில் கிடையாது. பூமியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு குறிப்புகள் வந்தாலும் அவர்கள் ஆவி உலகத்தில் தான் இருக்கிறார்கள். அந்த உலகத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் தூர இடைவெளி கிடையாது. நமக்கு கற்றுக் கொடுத்த ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, இங்கேருந்து பிரயாணம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நேரத்திற்குட்பட்ட மாயை, இங்கே எல்லாமே இங்கே தான். ஒரு டிவி சேனல் சேஞ்ச் பண்ணுறோமில்ல, டிவி ஏதாவது நகருதா? நீங்கள் எதுவும் நகருதில்ல. டிவி சேனல் ஏதாவது நகர்ந்து போதா? நீங்கள் அதனுடைய அலைவரிசையை மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற வெளி நிஜம் ப்ரோக்ராம் அப்படி மாறிக்குது இல்லையா. அந்த மாதிரி இறந்ததுக்கு பிறகு நம்மளோட ப்ரோக்ராம் அப்படி மாறிக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போது இவர்கள் சிசிடிவி கேமராவில் பார்க்குற மாதிரி
டிவியில் பார்க்குற மாதிரி அப்படியே உத்து நம்மளே கவனிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல உங்களுடைய விதி நிர்ணயத்திற்கு முரண்பாடாக அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை சாந்தி அடையாத நிலையில் இருந்தாலும் கூட அவர்களால் உங்களை பெனட்ரேட் பண்ண முடியாது அந்த குறைந்த அலைவரிசையில். ஏன்னா உங்களுடைய ஆத்மா ஒரு சில நிர்ணயங்களை வைத்திருக்கும். உங்களுடைய விதி நிர்ணயம் என்ன, பிறப்பின் நோக்கம் என்னன்னு இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாலும் அவங்களால உங்களை தொடர்பு கொள்ள முடியாத அலைவரிசையில் தான் அவங்க இருப்பாங்க. ஓரளவுக்கு விழிப்புணர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அந்த ஆவி அப்படின்னு சொன்னால், அவர்கள் உங்களுக்கு எப்போ வழிகாட்டுதல் தேவையோ, எதற்காக வழிகாட்டுதல் தேவையோ அதற்காக மட்டும் அந்த குறிப்பை தருவார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய பிரயாணம்ன்றது உண்டு, அவர்களுடைய அனுபவங்கிறது உண்டு, அவருடைய உலகம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் எப்படி வீட்டுக்குள்ளேயே ஒரு கணவர் இருக்கார், ஆஃபீஸ் போனார்னா அவருக்கு அங்கே வேலை இருக்குதா இல்லையா? அப்போ நம்மளை பற்றி நினச்சிட்டு இருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபோன் எடுக்கிறாரா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போது நம்மை மறப்பதும் இல்லை, ஆனால் நம்மை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பதும் இல்லை. அவர்களுக்கு அவர்களுடைய அனுபவங்கிறது உண்டு. நீங்கள் எப்படி உங்களுடைய பிரயாணத்தில் இருக்கீங்களோ அவர்களுடைய புதிய பிரயாணத்தில் அவங்க இருப்பாங்க. ஆனால் தொடர்பு துண்டிக்கிறது இல்லை. அப்போ எப்போ உங்களுக்கு தேவையோ வழிகாட்டுதல், அப்போ மட்டும்தான் அவர்கள் உங்களுக்கு குறிப்பை தருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் தலையிடுவது, உங்களுக்கு அறிவுரைகள் சொல்வது உங்கள் விதி நிர்ணயத்திற்கு பொருந்தும். அது முரண்படாதுன்னா நிச்சயம் அதை செய்வார்கள். அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அவர்கள் உங்களை வழி நடத்த வேண்டும் என்பது உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான அக்ரிமெண்ட்டாக இருந்ததுன்னா கட்டாயம் வழி நடத்துவாங்க, தொடர்ந்து வழி நடத்துவாங்க. இது எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உண்டான அக்ரிமெண்ட்டை பொறுத்து மாறும். அது என்ன அக்ரிமெண்ட்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கணும், உற்சாகமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய விஷயங்களை, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிற விஷயங்களை கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டுதல் யார்கிட்ட இருந்து வருது, எந்த மாதிரி வருது, எப்போ வருதுங்கிறத அனுபவத்தில் கண்டுபிடிச்சிக்குவீங்க. சும்மா என் கணவர் இப்போ எனக்கு வழிகாட்டுவாரா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் விடை கிடையாது. உங்கள் அனுபவமே ஆசான். நீங்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். அவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள், வேறு ஒரு அலைவரிசையில் இருக்கிறார்கள்னு சொல்ல முடியும். ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் முன்னான ஒப்பந்தத்தை நீங்கள் தான் உங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது உங்கள் பிறப்பின் நோக்கம் சார்ந்தது. சரியா? இப்போது இது இந்த ஆவி அப்படிங்கிற நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய விஷயம். இப்போது இதற்கு மேல் ஒரு உயர்நிலை என்னன்னா தான் நான் ஆன்மான்னு உணர்றது. இது வரைக்கும் மனுஷனாக வாழ்ந்தோம், அதுவும் ஆத்மாவுக்குள்ள ஒரு கனவு. அடுத்தது இறந்ததுக்கு பிறகு ஒரு ஆவி நிலை, ஆவி உலகம், ஸ்பிரிட் ரியாலிட்டின்னு, அதுவும் ஆத்மாவிற்குள் தான் நிகழ்கிறது. இப்போது அதிலிருந்து மேல் எழுங்கும்போது கனவிலிருந்து முழுமையாக விழித்தெழுதல். இது எப்படின்னா நான் ஆத்மா அப்படின்னு உணர்றது. இப்போது இந்த ஆத்மானு உணர்றீங்க பார்த்தீங்களா? அப்போ இது வரைக்கும் நான் கனவு கண்டுட்டு இருந்தேன், நான் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி மனுஷன் மாதிரி கனவு இருக்காது. ஆத்மா நான் ஆத்மானு தெரியும், தன்னுடைய கனவின் நிலைகள் என்னன்னு உணர்ந்திருக்கும். அப்போது நீங்கள் அந்த உயர்நிலைக்கு நீங்கள் போகும்போது எப்பவுமே நான் ஆன்மாவாகத்தான் இருக்கேன், நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, பிறப்பு இறப்புன்ற ஒரு கனவைத்தான் கண்டு கொண்டிருந்தேன் அப்படின்ற ஒரு தெளிவில் இருப்பீங்க. இதிலிருந்து நீங்கள் அவங்களோட அன்புக்குரியவர்களை பார்க்க முடியுமா? ஒரு ஆத்மாவானா கட்டாயம் பார்க்க முடியும். இன்னும் விசாலமாக, இன்னும் பிரம்மாண்டமாக உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உண்டான ஒப்பந்தம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு ஆத்மாக்களும் எப்போதும் பிரிவதே இல்லை. ஆத்மலோகத்தில் எல்லா ஆத்மாக்களும் ஒன்றாகத்தான் இருக்காங்க, அவங்களுக்கு பிரிவென்ற அனுபவமே கிடையாதுங்கிறதும் தெரியும். இப்போவும் உங்களுடைய ஆத்மாவும் அவர்களுடைய ஆத்மாவும் ஆத்மலோகத்தில் தான் இருக்கிறது. ஏன்? ஆத்மா பிறக்கவே இல்லை, ஆத்மா பிறப்பதை போன்ற ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் அந்த கனவில் இருக்கீங்க. உங்கள் ஆத்மா உங்களை ஒரு மனுஷ கனவுலேருந்து அது முடிக்கல. உங்களுடைய அன்புக்குரியவர்கள் அந்த கனவை சற்று முடித்து கொண்டார்கள், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இவங்களுக்கு ஆத்மா அப்படின்ற நிலையிலிருந்து பார்க்கும்போது நாம் பிறப்பின் நோக்கம் என்ன மாதிரி அனுபவத்துக்கு வந்திருக்கிறோம், நம்மளோட ஆயுள் எதனால் நிகழ்ந்தது, ஏன் நமக்கு மரணம் வந்தது, எல்லாத்தையுமே தெரியும். ஏன் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அட்ராக்ட் பண்ணோம், உங்களுக்கும் மற்ற ஆன்மாக்களுக்கும் உண்டான ஒப்பந்தம் என்ன, அனைத்தும் தெரியும். அவர்களுக்கும் என்னன்னு சொன்னால், எப்படி ஆவி உடலாக ஒரு அலைவரிசையாக நமக்கு தெரியுதோ அதை விட இன்னும் பெட்டராக அலைவரிசை தான், பட் இருந்தாலும் இன்னும் அந்த ஆத்மான்ற கோணத்திலிருந்து மிகவும் விசாலமாக அவர்கள் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, தன்னுடைய விதி நிர்ணயத்தை நம்ம இப்போ நம்மளுடைய விதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் மட்டும் விளையாடுறதில்ல, பல ஆன்மாக்கள் விளையாடுது. இப்போ எப்படி ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு படம் போடுறான், பாஷா படம்னா நிறைய பேர் அந்த படத்தை பார்க்குறாங்க இல்லையா? அது மாதிரி என்னுடைய விதி நிர்ணயத்தை நிறைய ஆத்மாக்கள் விளையாட முடியும். அது ஒரு வீடியோ கேம் மாதிரி. அப்போது
அந்த என்னுடைய விதி நிர்ணயத்தை யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க இப்போ என்ன நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னோட வழிகாட்டுதல் தேவையா, அதப்பட எனக்கு தெரியும். அப்போது அதனுடைய நிஜம் அப்படிங்கிறது வந்து இன்னும் பிரமாண்டமானது. தான் எப்பவுமே இறைவனுடைய அம்சம் அப்படின்னு அந்த இறைநிலையிலேயே அவங்க இருப்பாங்க. அதுக்கு பேர் சச்சிதானந்த நிலை. அதனால் ஆத்மாக்கள் வந்து அழுவாங்க, வேதனையில் இருப்பாங்க, நம்மை பிரிந்த ஒரு துக்கத்தில் இருப்பாங்கன்றதெல்லாம் என்னென்னா இந்த ஆவி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தானே ஒழிய அதற்கு மேற்பட்ட நிலை போகும்போது முக்தின்னு சொல்கிறோம், அதை சாந்தி அடைதல் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே சச்சிதானந்த நிலை விட்டு அவங்க வேறு எதுலேயுமே போகிறதில்ல. அப்போது ஆத்மாக்கள் பூமியில் பிறக்கிறதில்ல. நாம் யாரை ஆத்மாக்கள்னு சொல்கிறோமோ அது ஆத்மா இல்லை, அது ஒளி உடல். அவர்கள் தான் வந்து இப்போது நம்ம நினைத்து அழுகுவது இல்லை அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருந்ததுன்னா இறந்ததுக்கு பிறகு அவர்களுடைய இன்னும் ஒரு முழுமையான விழிப்புணர்வு வராமல் இருக்கிறாங்க. அது ஒரு தற்காலிகமானது. அவர்களும் அவர்களுடைய நிலையை அடையும் போது அப்படியே மேலே போகும்போது தான் ஆன்மான்ற நிலை அடைந்து விடுவார்கள். சரிங்களா? எந்த ஒரு ஆன்மாவும் எங்கும் சிக்கிக்கொள்வது கிடையாது. அதாவது ஒளி உடல். எல்லாவற்றுக்கும் விடுதலை உண்டு. இதெல்லாம் அனுபவங்கள், அது விளையாடும் விளையாட்டு தான். சரியா? இப்போது இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இறந்ததுக்கு பிறகு ஒரு ஒளி உடலாக நாம் இருப்போம். அந்த ஒளி உடலாக நம் அன்புக்குரியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எவ்வாறு நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுட்டீங்க. ஒரு ஒளி உடலிலிருந்து மீண்டும் நம்மளுடைய விழிப்புணர்வு ஜாஸ்தியாகும் போது நான் ஆன்மா அப்படின்ற நிலையிலிருந்து பார்க்கும்போதும் நம் அன்புக்குரியவர்களை எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் அதனுடைய நிஜம் என்ன, எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையும் தெரிஞ்சுட்டீங்க. இந்த குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இனி விலகிடும். இப்படி ஆழமாக விளக்கமாக சொன்னால் தான். இப்போது நீங்கள் வந்து உங்கள் அன்புக்குரியவர்கள் வந்து ஒரு ஒளி உடலாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒரு ஆன்மாவாக இருக்காங்க. அவங்க இன்னொரு பிறப்பு இருக்கிறாங்கன்றது வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு கனவை காண்கிறார்கள். கனவை காணும்போது ஆன்மா தான் ஆன்மான்ற நிலையிலிருந்து விலகிறதில்லை, தன் கனவையும் கண்டு கொண்டு இருக்கும். அப்படிங்கும்போது அவர்கள் நீங்கள் எதை மறுபிறவின்னு சொல்கிறீங்களோ அதை எடுத்து விட்டாலும் நீங்கள் பிரார்த்தனை செய்தாலோ பூஜை செய்தாலோ அந்த ஆத்மாவை சென்று விடும். ஏன்னா ஆத்மா தான் பிறக்கிறதே இல்லையே, அது கனவு தானே கண்டுட்டுருக்கு. அந்த கனவு என்பது தன் வெளிச்சத்தால் ஆனது. அப்படிங்கும்போது நீங்கள் கையை நீட்டி இப்படி ஒரு உலகத்தை படைச்சிட்டு நீங்கள் அந்த உலகத்தை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. யாராவது கூப்பிட்டாங்கன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அப்போது அந்த உலகத்துக்குள்ளே வாழ்கிற கதாபாத்திரங்கள் தான் நாம். புரியுதுங்களா? அதனால் ஆத்மாக்கள் வந்து மறதியெல்லாம் கிடையாது. ஆத்மா நம்மளையெல்லாம் மறந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் புரிதலற்ற ஆன்மீகம். இதிலிருந்து நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இன்னும் நல்லா தெளிவாகிடுவீங்க. சரியா? உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறையா கேள்விகள் இருக்குது, ஆலோசனை வேண்டும், எதை குறித்து பகிரணும், எனக்கு நிறையா மனதில் குழப்பங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறதுனா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள் நிறைய அகமாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. இப்போ நான் நிறைய மாறி இருக்கிறேன். இந்த சேனல் என்பது வந்து நிறைய என்னை போன்ற மக்களை சென்றடைய வேண்டும்னு உளப்பூர்வமாக உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துட்டுருக்கா? இப்போது அப்படி வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர். நீங்கள் அதற்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். எதையும் தானமாகவோ தர்மமாகவோ கடமைக்காகவோ நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றத்திலிருந்து தாருங்கள். கொடுக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால். ஏன்னா அப்படி மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் அதுதான் வந்து நான் கற்றுக் கொடுக்கும் ஆன்மீகத்துக்கு அதுதான் அழகு. புரியுதுங்களா? உங்களை கவர் பண்ணி மயக்கி நான் பணத்தை வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆன்மா இதை சாந்தி அடைகிறதுக்கு இந்த பூஜை பண்ணும், ஒரு 20,000 கொடுன்னு, அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. உண்மையை சொன்னாலே அந்த எந்த பொருள் வருதோ அது மாற்றத்திலிருந்து தர்மத்திலிருந்து வரும், சத்தியத்திலிருந்து வரும். அந்த பொருள் போதுமானது. அதனால் உங்கள் உள்ளுணர்வு அப்படி சொல்லிச்சுன்னா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னோட மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.